نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم وقرآنه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வ உலகினை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், எம்மவர்கள் உம்மவர்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அல்லாஹு தஆலா கடமையாக்கிய ஜும்ஆவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய மாளிகையில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் கொள்கை உறுதியும் தியாகமும் எனும் தலைப்பில் நாங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்நோக்கி இருக்கின்ற ஹஜ் பெருநாளுடைய தினம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய முக்கியமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு முக்கியமான ஒரு வரலாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய வரலாறு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டுதலுக்காக ஒரு விடயத்தை கூறி செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். நாங்கள் இருக்கின்ற இந்த காலப்பகுதி உலக நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களுக்குள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலப்பகுதி நாங்கள் அதிகம் நன்மைகள் செய்வதற்காக, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்து அவனை நெருங்குவதற்காக இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு அழகிய வாய்ப்பாக, சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை நாங்கள் எல்லோரும் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிஞர்கள் ஒரு கூற்றை சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நியதி இருக்கிறது. அது என்ன நியதி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு அவன் நன்மை செய்வதற்காக அல்லது பலனை அறிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்து, அந்த வாய்ப்பை அடைந்து கொள்வதில் அவன் பராமுகமாக அல்லது அந்த வாய்ப்பை அடைவதற்கு அவன் முயற்சி செய்யாமல் விருப்பம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு பிரயோசனம் இல்லாத விடயங்களில் அவனை மூழ்கடிக்க விடுவான், அல்லது அவனுக்கு பிரயோசனம் இல்லாத விடயங்களிலே அவனை பிஸியாக்கி விடுவான். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கிறது என்று அறிஞர்கள் சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கால பகுதி அதிகளவு நன்மைகளை சம்பாதிப்பதற்கான நேரமாக, காலமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் தான் ஒவ்வொரு வேலையை, ஒவ்வொரு சாட்டை சொல்லிக் கொண்டு
இந்த நன்மைகளை சம்பாதிப்பதற்கான காலப்பகுதியில் அல்லாஹ்வை நெருங்குவதை விட்டு நாங்கள் தூரமாகி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வாய்ப்பு இறைவன் எனக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு இறுதி சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரிய இந்த நாட்களில் நன்மைகளை அதிகம் சம்பாதித்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அந்த எங்களுக்கு பிரயோசனப்படும் முகமாக அல்லது இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு பிரயோசனப்படும் முகமாக அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக இந்த வரலாறுகளில், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய இந்த வரலாறுகளில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது என்று இறைவன் சொல்லிவிட்டு மா கான ஹதீஸன் யுஃப்தரா, நாங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்கள், இந்த வரலாறுகள் வீணாக இட்டுக்கட்டப்பட்ட விடயங்கள் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்லுகின்ற வரலாறுகள், இந்த குர்ஆனிலே இறைவன் எடுத்து காட்டுகின்ற சம்பவங்கள், அவையெல்லாம் எங்களுக்கு படிப்பினையாக இறைவன் ஆக்கி இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹூதிலே சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான், وَقُلًّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ مَا تُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَمَوْعِظَةٌ وَذِكْرَى لِلْمُؤْمِنِينَ. இறைவன் சொல்லுகிறான், நபியே, தூதர்களின் வரலாறுகளில் இருந்து உமது உள்ளத்தை நாம் இதன் மூலம் உறுதிப்படுத்துகின்றோமோ அத்தகைய விடயங்களைத்தான் நாங்கள் உமக்கு கூறுகிறோம். நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு நல்லுபதேசமும் நினைவூட்டலும் இருக்கிறது என்று இறைவன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே 69 இடங்களில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்கின்ற பொழுது சொல்லுகிறான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நிச்சயமாக நான் உங்களை மனிதர்களுக்கு இமாமாக, தலைவராக ஆக்கி இருக்கிறேன் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாக, ஒரு சமூகமாகவே வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு இறைவன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இத்தனை விடயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு புரிய வைப்பதற்காக அவரை பற்றிய ஒரு ஆழமான அறிமுகத்தை எங்களுக்கு தருகிறான். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப காலகட்டம், அவருடைய சிறு பராயத்தில் இருந்தே அவர் தௌஹீதுக்காக போராடியவர். தன்னுடைய தந்தை ஒரு சிலையை செய்து விற்பனை செய்கின்றவராக இருக்கிறார். தான் வாழ்ந்த சமூகம் சிலை வணங்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கின்றார்கள், இந்த சிலைகள் அவற்றால் பேசவும் முடியாது, இந்த சிலைகள் அவற்றால் கேட்கவும் முடியாது. இப்படி இருக்க இந்த சிலைகள் எப்படி எனக்கு பதிலளிக்க முடியும் என்று அவர்கள் யோசிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை பற்றி அவர்கள் ஆராய்ந்ததை, யார் என்னுடைய ரப்பு என்று அவர்கள் யோசித்ததை பற்றி அழகாக எங்களுக்கு இறைவன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கிறான், ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு, அவருக்கு இரவு நேரம் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், யார் என்னுடைய ரப்பு என்று யோசிக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிறவற்றையெல்லாம் என்னுடைய ரப்பா என்று யோசிக்கிறார்கள். இரவு நேரம் வருகிறது. அவர் வானத்திலே நட்சத்திரம் இருப்பதை அவர் பார்க்கிறார். வானத்தை பார்க்கிறார், வானத்திலே நட்சத்திரங்கள் இருக்கிறது, அதுவே அழகாக மின்னிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர் நினைக்கிறார், அவர் சொல்லுகிறார், கால ஹாதா ரப்பி, இந்த நட்சத்திரம் தான் என்னுடைய இரட்சகன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இரவு மெல்ல மெல்ல நகர்ந்து செல்லுகின்ற பொழுது ஃபலம்மா அஃபல, அந்த நட்சத்திரம் மறைந்து போகிறது.
எனவே அவர் சொல்லுகிறார், கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், அவர் சொல்லுகிறார், மறைந்து போகக்கூடியவற்றை நான் நேசிக்க மாட்டேன். அல்லாஹு தஆலா இறைவன் என்பவன், ரப்பு என்பவன் நிச்சயமானவன், அவன் மறைந்து போக மாட்டான். எனவே இந்த நட்சத்திரம் என்னுடைய ரப்பு இல்லை என்று அவர் நினைக்கிறார். மீண்டும் அந்த இரவு சொல்லுகின்ற பொழுது, ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகா, சந்திரன் உதயமாகிறது, சந்திரனை பார்க்கிறார், நட்சத்திரத்தை விடவும் பெரியதாக இருக்கிறது, நட்சத்திரத்தை விடவும் பிரகாசமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே சொல்லுகிறார், ஹாதா ரப்பி, இந்த சந்திரன் அதுதான் என்னுடைய இரட்சகன் என்று சொல்லுகிறார். ஃபலம்மா அஃபல, அந்த சந்திரன் மறைகின்ற பொழுது, கால இல்லம் யஹ்தி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமில் ஸாலிமீன், அவர் யோசிக்கிறார், அல்லாஹு தஆலா எனக்கு நேர்வழி காட்டி இருக்கவில்லை என்றால் நான் அநியாயக்காரர் ஒருவாக மாறி இருப்பேனே என்று சொல்லி அந்த சந்திரனும் என்னுடைய ரப்பு கிடையாது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். மீண்டும் காலையாகிறது. ஃபலம்மா ரஅஷம்ஸ், சூரியன் உதிப்பதை பார்க்கிறார், எல்லாவற்றை விடவும் பிரகாசமாக இருக்கிறது. கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இரட்சகன், ஹாதா அக்பர், இது பெரிதாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் மாலையாகும் வருகின்ற பொழுது, ஃபலம்மா அஃபலத், அந்த சூரியனும் மறைந்து போகிறது. காலையா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், அந்த நேரத்திலே சொல்கிறார், என்னுடைய சமூகமே, நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ, எதற்கு நீங்கள் ஷிர்க் வைத்திருக்கின்றீர்களோ, அவற்றை விட்டும் நான் முழுமையாக நீங்கியவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை பற்றி அவர்கள் சொன்னிய யோசித்த விடயங்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்தும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். எனவே அவர் சொல்கிறார், இந்த அல்லாஹு தஆலாவிடத்தில் யார் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கின்றானோ அவன் பக்கமே என்னுடைய முகம் திரும்புகிறது, அவன் தான் என்னுடைய ரப்பு, நான் இவற்றைக்கெல்லாம் இணை வைப்பவன் அல்ல என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை எப்படித்தான் இருந்தது. அவருடைய ஆரம்ப கால கட்டம் முழுமையாக அவர்கள் தௌஹீதுக்காக உழைத்தார். அல்லாஹ் என்கின்ற ஒருவனுக்காக, அல்லாஹ் என்கின்ற ஒரு கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும், இறைவன் ஒருவன் என்ற சிந்தனை மலிநடத்தி விடக் கூடாது என்று அவர்கள் அதிகமாக முயற்சி செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய ஈமானின் பலத்தை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவனிடத்திலே அவர் கேட்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா, அல்லாஹ் எனக்கு நீ கொஞ்சம் எனக்கு ஒரு விளங்கப்படுத்த முடியுமா, எனக்கு சொல்ல முடியுமா, எப்படி நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய், எப்படி மௌத்தாகி போனவர்களுக்கு உயிர் கொடுக்கிறாய், எப்படி மறைந்தவற்றை நீ மீண்டும் கொண்டு வருகிறாய் என்று எனக்கு சொல்லித்தர முடியுமா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறான், கால அவலம் தூமின், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், நீ என்னை ஈமான் கொள்ளவில்லையா, நான் மரணித்தவற்றை மீண்டும் உயிர்ப்பிப்பேன் நீ நம்பவில்லையா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே சொல்கிறார்கள், பலா, அப்படி அல்ல என்னுடைய இறைவா, வலாக்கில் எத்துமையின்ன கல்வி, இருந்தாலும் என் மனசுக்குள்ள அந்த டவுட் ஓடிக்கிட்டே இருக்குது, அதை எப்படி நீ செய்கிறாய் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் ரப்பு, எனக்கு அதை சொல்லித்தார் ரப்பு என்று அல்லாஹ் இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்ராஹிமே, ஃபஹுஸ் அர்பஅத்தம் மினத் தைர், 4 பறவைகளை நீங்கள் பிடியுங்கள், ஃபசுர்ஹுன்ன இலை, அவற்றை உங்களோடு நீங்கள் பழக வைத்துக் கொள்ளுங்கள், சும்மஜர் அலா குல்லி ஜபலின் மின்ஹும் நஜ்ஸா, அந்த 4 பறவைகளையும் அறுத்து அவற்றை துண்டு துண்டாக நீங்கள் வெட்டி ஒவ்வொன்றுடைய துண்டுகளையும் ஒன்னோடு கலந்து 4 மலைகளுக்கு மேலே நீங்கள் வைத்து விட்டு வாருங்கள், வந்து சும்மதுஹுன்ன, அந்த பறவைகளை நீங்கள் கூப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், யஅதீனக ஸஅயா, அவை எல்லாம் உங்களிடத்தில் ஓடோடி வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, வஅலம் அன்னல்லாஹ் அஸீஸுல் ஹகீம், இறைவன் இறுதியாக சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மிகைத்தவனும் ஞானமிக்கவனுமாக இருக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி தருகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை முழுவதும் கொள்கை உறுதியோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹுக்கு என்கின்ற, அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால்
அதை தாண்டி எதையும் யோசிக்காத, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நியதி என்று சொன்னால் அதை தாண்டி எதையும் யோசிக்காத ஒரு ஈமானிய பலம் அது அல்லாஹ்வுடைய நபியாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இருந்திருக்கிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த வரலாறுகளை படிக்கின்ற, இந்த வரலாறுகளை படிப்பனையாக ஏற்படுத்தியவன் தந்திருக்கின்ற நாங்கள், எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை நாடுவதன் பக்கம், அல்லாஹ்வின் பால் விரைவதன் பக்கம், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதன் பால் எங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது? ஒரு விடயத்திலே அல்லாஹ் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து செயற்படுவதற்கு எந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்ற கேள்விகளை எங்களுக்குள் நாங்கள் தொடுத்து கொண்டால், அன்பார்ந்தவர்களே, அநேகமானவர்கள் எத்தனையோ விடயங்களிலே அல்லாஹை முன்னிறுத்தி செய்வதற்கு நாங்கள் பின்வாங்குகிறோம். அல்லாஹை முன்னிறுத்தி முயற்சி செய்வதற்கு பின்வாங்குகிறோம். அல்லாஹுடைய ஏற்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு பின்வாங்குகிறோம். அல்லாஹுடைய நியதி என்பதை புரிந்து கொள்வதற்கு பின்வாங்குகின்றோம். இது அல்லாஹுடைய ஏற்பாட்டினால் நடந்த ஒரு விடயம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பின்வாங்குகிறோம் என்று சொன்னால், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்ற இந்த ஈமானிய உறுதி, அல்லாஹ் மீதான நம்பிக்கை எங்களுக்குள் இன்னும் முழுமையாக வரவில்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல நகர்கிறது. ஒரு குடும்பஸ்தனாக மாறுகிறார்கள். ஒரு குடும்பமாக அவர்கள் உருவெடுக்கின்றார்கள். அவர்களுடைய அல்லாஹு தாலாவுடைய சோதனைகளும் அல்லாஹு தாலாவினுடைய பரிசோதனைகளும் அவரை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஒரு சிலை வியாபாரியாக இருந்தார். அவரிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய முதலாவது பிரச்சாரத்தை வீட்டுக்குள் இருந்து ஆரம்பிக்கிறார்கள். தனது தந்தையிடத்திலுமே இருந்து ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலும் அல்லாஹு தாலா அல் குர்ஆன் என்ற விடயத்தை பற்றியும் நிறைய நாங்கள் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் கேட்கிறார், இது காலி அபிஹி, தன்னுடைய தந்தையிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், யா அபதி, என்னுடைய அன்பு தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யுப்சிர் வலா ஷைஆ, எந்த ஒன்றையும் கேட்க முடியாத, எந்த ஒன்றையும் பார்க்க முடியாத இந்த சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? யா அபதி, அவருடைய தந்தையிடத்திலே சொல்கிறார், என்னுடைய அன்பு தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவியா, உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு இல்மை நான் அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன். எனவே அதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதன்பால் என்னோடு வாருங்கள் என்று அவர்கள் அழைப்பதை அல்லாஹ் அவருடைய தந்தையை பார்த்து அழைத்ததாக இறைவன் அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தன்னுடைய தந்தையை எதிர்த்தது தொடக்கம் சோதனைகள் தொடங்க ஆரம்பிக்கிறது. சோதனைகளை படிப்படியாக சந்திக்க தொடங்குகிறார்கள். வீட்டுக்குள் இருந்து தந்தையால் விரட்டப்படுகிறார்கள். சமூகத்துக்கு பயந்து தந்தை மகனுடைய கொள்கையினை, மகனுடைய அழைப்பினை ஏற்றுவதற்கு மறுக்கிறார். இப்பொழுது சமூகத்து மட்டத்திற்கு செல்கிறார்கள். சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்து அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆனிய வசனங்களை தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான். வஹாஜஹு கௌமஹு قال அப்துஹாஜூனி ஃபில்லாஹி வகத் ஹதானி வலா அகாஃபு மா துஷ்ரிகுன பிஹி இல்லா யஷாஅ ரப்பி ஷைஆ வஸிஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மன் ஃபலா தذكرون. அல்லாஹு தஆலாவை பற்றி சொல்லுகிறார்கள், இறைவனை பற்றி சொல்லுகிறார்கள். நீங்கள் ஷிர்க் செய்கின்ற விடயங்களை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். என்னுடைய ரப்பின்பால் வாருங்கள் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். உங்களுடைய கொடுங்கோலுக்கும் உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று அந்த சமூகத்துக்குள் இறங்கி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக எப்படி அந்த சமூகத்திற்கு பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறார். முதலில் குடும்பத்தில் ஆரம்பித்து அடுத்ததாக சமூகத்திற்கு சென்று இப்பொழுது சமூக தலைவர்களுக்கு மத்தியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நம்ரூத் என்கின்ற அரசனிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று பிரச்சாரம் செய்ததை அல்லாஹு தஆலா அழகாக எடுத்து காட்டுகிறான். இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அலம் தர அல்லதி ஹாத இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க், இப்ராஹிம் இறைவனை பற்றி தர்க்கம் செய்கின்ற ஒருவரை அவர் செய்த விடயத்தை நீ பார்க்கவில்லையா? இறைவன் சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை அழகாக சொல்லி காட்டுகிறான். இது கால இப்ராஹிமு, அந்த நம்ரூத் மன்னத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இரட்சகன், நான் வணங்குகின்ற அல்லாஹ், அவன் ஒன்றுக்கு உயிரை கொடுக்கவும் சக்தி பெற்றவன், ஒன்றை உயிரை எடுக்கவும் சக்தி பெற்றவன் என்று சொல்கிறார்கள்.
அதற்கு அந்த நும்ருத் சொல்கிறான், நானும் ஒருத்தனுக்கு உயிரை கொடுப்பேன், ஒருத்தனுடைய உயிரை எடுப்பேன் என்று சொல்லி வரலாற்றிலே இடம்பெறுகின்றது. சிறை கைதிகளாக இருந்த, மரண தண்டனை கைதிகளாக இருந்த இருவரை சபைக்கு அழைக்கிறான். அழைத்து ஒருவனுக்கு விடுதலை கொடுத்து விட்டு அவனை நான் உயிரோடு அனுப்பிவிட்டேன் என்றும், ஒருவனை கொலை செய்து விட்டு அவனுடைய உயிரை நான் பறித்துக் கொண்டேன், எனவே உன்னுடைய ரப்பு செய்வதை நானும் செய்வேன் என்று அவன் மாறுதட்டி பேசுகிறான். அந்த நேரத்திலேதான் அவன் வாயடைத்து போகக்கூடிய வகையிலான ஒரு கேள்வியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். சொல்கிறார்கள், என்னுடைய இரட்சகன் இருக்கிறானே, என்னுடைய இறைவன் இந்த சூரியனை அவன் கிழக்கிலே இருந்து உதய செய்கிறான், உன்னால் முடியுமாக இருந்தால் அந்த சூரியனை மேற்கிலிருந்து நீ உதயத்தை பார்ப்போம், அப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீயும் என்னுடைய ரப்பும் சமமானவர்கள் என்று ஒரு அழகான வாதத்தை முன்வைக்கின்றார்கள். இறைவன் சொல்லுகிறான், அந்த காவிர்கள், அந்த முஷ்ரிக்குகள் வாயடைத்து போனார்கள் என்று இறைவன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நடிகார்களே, இப்பொழுதுதான் இந்த மன்னருடனான முரண்பாடும் அவர்கள் அந்த முழு சமூகத்திலிருந்தும் அவரை வெளியேற்ற வேண்டிய தேவை அங்கு வருகிறது. எனவேதான் தொடர்ந்து தொடர்ந்து அல்லாஹு தஆலா அவருக்கு அடுக்கடுக்கான சோதனைகளையும் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு சம்பவம். அந்த சமூகமே சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகம் சிறுவயது அந்த ஆரம்ப தவாவுடைய ஆரம்ப பகுதியில் இந்த சமூகத்திற்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய சமூகம் எல்லோரும் அந்த ஊரை விட்டு வெளியே சென்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஊரிலே இருக்கின்ற கோயிலுக்கு சென்று, வணக்கஸ்தலத்துக்குள் சென்று அங்கு இருக்கின்ற சிறிய சிறிய சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு அந்த சிலைகளை உடைத்த கோடாரியை பெரிய சிலையின் தோள்பட்டையில் தொங்க விட்டு விட்டு வந்து விடுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, கோபம் மேலோங்குகிறது, யார் இதை செய்தார்கள் என்று தேடுகிறார்கள். அப்பொழுது எல்லோரும் இந்த ஊரை விட்டு வெளியே சென்ற பொழுது இப்ராஹிம் மட்டும்தான் இங்கே இருந்தார், எனவே அவர்தான் இந்த சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர், அவர்தான் இதை செய்திருப்பார் என்று அவரை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்களா இந்த சிலைகளை உடைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவோமாக தருக்கமான பதிலை சொல்கிறார்கள். அதுதான் இங்கே இந்த பெரிய சிலை இருக்கிறது, அந்த பெரிய சிலையின் கழுத்தில் தானே கோடாரி தொங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த சிறிய சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது அந்த பெரிய சிலை பார்த்து கொண்டுதானே இருக்கிறது, எனவே அந்த பெரிய சிலைகளும் கேளுங்கள், யார் இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள் என்று கேளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சமூகத்தோடு சொல்கிறார்கள், அது எப்படி இந்த சிலை பேசும், அது எப்படி நாங்கள் பேசுவது இந்த சிலைக்கு கேட்கும் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு அழகிய தாவாவை கொடுக்கிறார்கள். இதைத்தானே நானும் சொல்கிறேன், எதையும் பார்க்க முடியாது, எதையும் பேச முடியாது இந்த சிலைகளிடத்திலே ஏன் நீங்கள் கேட்கின்றீர்கள், இவை அல்ல உண்மையான கடவுள், அல்லாஹ் தான் எங்களுடைய கடவுள் என்று பிரார்த்தனை அவர்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்தும் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார்கள். அதுதான் ஒரு பாரிய நெருப்பை மூட்டி அந்த நெருப்புக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நெருப்பு அது தனக்கு அல்லாஹுடைய ஏற்பாடு, அந்த நெருப்புக்குள் நான் வீழ்த்தப்படுவேனாக இருந்தால் அதுவும் அல்லாஹுடைய ஏற்பாடு என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த சமூகம் அவரை நெருப்புக்குள்ளே தூக்கி எறிகிறது. ஆனால் அங்குதான் அதிசயம் நிகழ்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மீது நாங்கள் ஆழமான நம்பிக்கை வைத்தால் எங்களால் முடியாது என்று, எங்களால் கற்பனை செய்து பார்க்க கூட முடியாத வகைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்வான் என்பதற்கு இந்த சம்பவம் அழகிய எடுத்துக்காட்டு. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்குள் தூக்கி எறிகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகிறான், கூனு பர்தன் வ ஸலாமல் இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் சாந்தியாகவும் நீ மாறு. அந்த நெருப்பு என்றால் சுடும் என்கிற நியதியை அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். நெருப்பு என்றால் சுட்டு கரிக்கும் என்கின்ற இயற்கையின் விதியை அல்லாஹு தஆலா மாற்றுகின்றான். அந்த நெருப்புக்கு இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக இரு என்று கட்டளையிடுகிறார்கள். அந்த நெருப்பும் குளிர்ச்சியாக மாறிவிடுகிறது என்று எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை சொல்லித் தருகிறது. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப வாழ்க்கை கட்டம் இது முழுக்க முழுக்க எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கான, அல்லாஹ் மீது நம்பிக்கையை நாங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு அழகிய வாய்ப்பாக இதுக்கு அமைந்திருக்கிறது. எனவே இதிலிருந்து பெறுகின்ற படிப்பினைகளை நாங்கள் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு செயற்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் இறைவன் தௌஃபீக் செய்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஆவுடைய ஆரம்ப காலகட்டமும் அவர்கள் எதிர்நோக்கிய சோதனைகளும் அந்த சோதனைகளின் போதான ஈமானிய உறுதியும் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்கவில்லை. நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அவருக்கு சோதனையாக குழந்தையை கொடுக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு பிறக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார், உங்களுக்கு பிறந்த குழந்தையையும் உங்களுடைய மனைவியையும் நீங்கள் அழைத்து சென்று எந்த மனிதர்களோ அல்லது எந்த விலங்குகளோ அல்லது எந்த பயிர் பச்சைகளோ அல்லது எந்த நிலைகளோ இல்லாத இந்த மக்கா பள்ளத்தாக்கிற்குள் சென்று உமது பிள்ளையையும் உமது மனைவியையும் விட்டு வருமாறு அல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார். அல்லாஹ் மீது வைத்த ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ் மீது இருந்தவர்களுடைய உறுதியான ஈமான், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதை தாண்டி எதையும் யோசிக்காதவருடைய ஈமானிய உறுதி பலம் அவர் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் மறைத்து விட்டு செல்கிறார்கள். அந்த மக்கத்து மண்ணிலே விட்டு வருகிறார்கள். மனைவி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளையா என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை கேட்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்கிறார்கள். அந்த மனைவி சொல்லுகிறார், அப்படி என்றால் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பான், நீங்கள் சென்று வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஆணுடைய ஈமானிய பலமும் ஒரு ஆணினுடைய அல்லாஹ் மீதான அசைய முடியாத நம்பிக்கையும் அவனை சார்ந்து இருக்கின்ற அனைவருக்கும் அது பரவும். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய கணவனுடைய நம்பிக்கை, தன்னுடைய கணவருக்கு வருகின்ற அல்லாஹுடைய கட்டளை, தன்னுடைய அல்லாஹுடைய கட்டளையை செயற்படுத்துவதில் தன்னுடைய கணவனுடைய நிலை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்ட அந்த மனைவி எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஏன் நீங்கள் இப்படி விட்டு செல்கின்றீர்கள்? நாங்கள் எங்கு சென்று உணவை பெற்றுக் கொள்வோம்? நாங்கள் எங்கு சென்று சாப்பாட்டை பெற்றுக் கொள்வோம்? எங்களுக்கு உறுதுணையாக யார் இங்கே இருக்கிறார்கள் என்று எந்த கேள்வியும் அந்த மனைவி கேட்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையா, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்த மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இதற்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையும் இதனோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய விடயத்தில் எப்படி இருக்கிறேன்? அல்லாஹ்வுடைய விடயம் சார்ந்த விடயங்களை செய்வதில் எனக்கு மனைவி எப்படி உறுதுணையாக இருக்கிறார்? அல்லாஹ் மீதான நம்பிக்கை என்னிடத்தில் எப்படி இருக்கிறது? என்னுடைய மனைவிடத்தில் அல்லாஹ் மீதான நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்த்தால் என்னிடத்தில் இல்லாததை நான் எப்படி அவர்கள் எதிர்பார்ப்பது என்று நினைக்கின்ற அளவுக்குத்தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மார்க்க விடயங்களில் இன்று நாங்கள் எல்லோரும் பரமுகமாக இருக்கிறோம். மனைவியை தொலைப்பாட்டுகின்ற விடயத்தில் தொலை செய்கின்ற விடயத்தில் நாங்கள் பராமுகமாக இருக்கிறோம். மார்க்க விடயங்களுக்கு மார்க்க வகுப்புகளுக்கு அழைத்து வருவதில் நாங்கள் பராமுகமாக இருக்கிறோம். தீன் சார்ந்த விடயங்களுக்குள் கூட்டிச் செல்வதற்கு நாங்கள் பராமுகமாக இருக்கிறோம். ஒரு கணவன் தூங்குகிறான் என்று சொன்னால் அவனை பள்ளிக்கு எழுப்பி அனுப்புவதற்கு முடியாத மனைவிகளைத்தான் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இதுவல்ல எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் காட்டி தந்த வழிமுறை, இதுவல்ல எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறை. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த வரலாற்று பாடம் நாங்கள் எங்கள் குடும்பங்களையும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அடுத்ததாக இறைவன் ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் வருகிறார்கள். வருகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறுதியாக ஒரு சோதனையை வழங்குகிறான். மிக பெரும் ஒரு சோதனை. ஒரு தந்தையாக நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் நீண்ட காலம் பிள்ளைக்காக தவித்திருந்து பிள்ளை பெற்றுக் கொண்ட ஒரு தகப்பனால் அங்கீகரிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, மனசாட்சிக்கு அப்படி உறுத்தலாக இருக்கின்ற ஒரு சோதனை அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்குகிறான். கனவிலே காணுகிறார்கள், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு வருகிறது. நபிமார்களுக்கு வருகின்ற கனவு அல்லாஹ்வுடைய வஹி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மகனத்திலே வருகிறார்கள், சொல்லுகிறார்கள், யா மகனே, என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய கனவில் நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த மகன் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படியான பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறதா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும்.
என்னுடைய பிள்ளையை நான் இப்படி வளர்ப்போமா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். அந்த மகன் சொன்ன வார்த்தை, இது அல்லாஹுடைய கட்டளை என்று சொன்னால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் தந்தையே, நிச்சயமாக நான் பொறுமையாக ஒருவராக இருப்பேன் என்று அந்த மகன் அவருடைய தந்தைக்கு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நடிகார்களே, எப்படி இந்த வயதில் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு ஈமானிய உறுதி வந்தது? எப்படி இந்த வயதில் இப்படி ஒரு ஈமானிய வார்த்தையை சொல்வதற்கு அவர்களுக்கு தகுதி வந்தது என்று கேட்டால், அவை எல்லாம் அவருடைய தந்தையிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட பாடம். அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்ப தலைவனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியாக நடந்தார்கள். அவருடைய மனைவியும் அதற்கு ஏற்றாற் போல் இருந்தார், அவருடைய பிள்ளையும் அவர்களுக்கு ஏற்றாற் போல் இருந்தது. எனவே இதன் காரணமாகத்தான் எங்களுடைய எந்த பிள்ளையும் சொல்லாத ஒரு வார்த்தை, எங்களுடைய எந்த பிள்ளையும் சொல்ல நினைக்காத ஒரு வார்த்தை, எங்களுடைய எந்த சொந்த பிள்ளையும் சொல்வதற்கு கேட்பதற்கு நாங்கள் ஆசைப்படாத ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை பாடம். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த வயதை அடையும் வரைக்கும் அவர் கூட இருக்கவில்லை. தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முழுமையாக வளர்த்தார்கள். அப்படி என்றால் அந்த பெண்ணுடைய வளர்ப்பு, அன்பார்ந்தவர்களே, அந்த பெண்மணி எப்படி அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுக்காக என்று வளர்க்கப்படுகின்ற பொழுதோ, அல்லாஹ்வுக்காக என்று நாங்கள் வளர்த்தெடுக்கின்ற பொழுதோ, நிச்சயமாக என்னுடைய முழு குடும்பமும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த, அல்லாஹ் மீது தவக்குள் வைத்த குடும்பமாக மாறும் என்பதற்கு இந்த வாழ்க்கை எனக்கு, இந்த வரலாறு எனக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பெருநாள் தினம் என்பது, வர இருக்கின்ற பெருநாள் தினம் முழுமையாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நினைவூட்ட வேண்டிய பெருநாள் தினம். இந்த 10 நாட்கள் அவர்கள் எப்படி இருந்தார்களோ, இந்த 10 நாட்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் தேடி தேடி வாசித்து அறிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் சரியாக கழிக்க முடியும். எனவேதான் வருகின்ற பெருநாள், அதற்காக நாங்கள் தயாராக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பெருநாளுக்காக தயாராகுவது என்பது இஸ்லாம் நமக்கு அழகான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது. வருகின்ற வியாழக்கிழமை நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய பெருநாளை எதிர்நோக்க இருக்கிறோம். முதலாவது, நாங்கள் அல்லாஹுடைய ஈமானோடு, அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து இஹ்லாஸான எண்ணத்தோடு நாங்கள் பெருநாளை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. அதே போல இந்த பெருநாளுடைய தொழுகை என்பதும் அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சென்று தொழுது கொள்ள வேண்டும். இந்த தொழுகைக்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதருடைய சுன்னா, திரளுக்கு சென்று தொழுவது அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவாக இருக்கிறது. அந்த சுன்னாவை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். வேண்டும் என்று நொண்டி சாட்டுகளை கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்லி இருக்கின்றார்களோ அப்படி செய்ய வேண்டியது எங்கள் எல்லோருக்கும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் திரளுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே திரளுக்கு சென்று அல்லாஹுடைய தூதருடைய இந்த சுன்னாவை ஹயாத்தாக்குவது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது. அதே போல இந்த நாட்களில் நாங்கள் அதிகம் தர்மங்களை செய்ய வேண்டும். இந்த 10 நாட்கள் அதிகமாக தர்மம் செய்வதற்கான வாய்ப்புகள், பொதுவான விடயங்களில் நாங்கள் அதிகம் தர்மம் செலுத்த வேண்டும். இன்றைய இந்த பள்ளி வாயில் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த பள்ளி வாயிலுக்கு என்று ஒரு தனித்த மஹல்லா கிடையாது. நலன் விரும்புகளினுடைய பங்களிப்பில் இயங்குகின்ற பள்ளி வாயில் இன்று அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற செலவுகள், அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற மின் கட்டணங்கள், இவையெல்லாம் சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகரித்து செல்கிறது. எனவே நாங்கள் இந்த காலத்தில் தர்மம் செய்கின்ற பொழுது, இப்படியான பொது பணிகளுக்கும் தர்மம் செய்கின்ற பொழுது அவை சதகத்துன் ஜாரியாவாக எங்களுக்கு வர இருக்கிறது. எனவே இந்த பெருநாளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை காட்டி தந்த வாழ்வின் பிரகாரம், வாழ்க்கை காட்டி தந்த படிப்பினின் பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு உங்களுக்கு இறைவன் தயவு செய்வானாக. எந்தெந்த விடயங்களை எல்லாம் கேட்டோமோ அறிந்தோமோ அந்தந்த விடயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் இறைவன் வாய்ப்பளிப்பானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.